சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயந்து தான் ஆகணும். பயந்துதான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவர். நம்ம யாரை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கோமோ அவன் மிகப்பெரிய வில்லனா இருப்பான். இப்ப நேரடியாவே சொல்றேனே, குருவா வியாழன் குரு பகவான். சனி பகவானுடைய அந்த தாக்கத்தை வீரியத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கக்கூடியது 2 தெய்வங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து விநாயகர், இன்னொன்று வந்து ஆஞ்சநேயர். விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு யார் ஒருத்தர் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்களோ அவங்கள சனி துன்பப்படுத்த மாட்டார். அதான் விதி. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய ஆன்மீக களம் நிகழ்ச்சியில் மதுரை வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னு வந்தாலே, இந்த சனி பயிற்சி சமயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் பீதினாச்சும் கிளம்பிடுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? நம்ம ராசிக்கு சனியை பார்த்து அந்த பயப்படுற ஒரு விஷயம், நம்மளுக்கு 7 சனி வந்துருச்சு, நம்மளுக்கு இந்த சனி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம சேனல்ல கூட ஜோதிடம் தகவல்கள் நிறைய நம்ம சனி பயிற்சியை பத்தி இருக்கு, எல்லா பயிற்சிகளை பத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு பய உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. முதல்ல சனியை ஒரு மனிதன் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், சனியை பார்த்து ஏன் பயப்படணும், பயப்பட என்ன காரணம், இல்லை சனியை பார்த்து உண்மையா பயப்படணுமா? ஆமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எனக்குள்ள இருக்கு. ஸோ சனி பகவானை பத்தி, சனியுடைய கிரகத்தை பத்தியான விஷயங்களை சொல்லி கொஞ்சம் கிளியர் பண்ணாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயந்து தான் ஆகணும். பயந்துதான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவர். நம்ம நினைக்கிறப்ப ரொம்ப கெட்டவர் கிடையாது. இப்ப ஒரு சுத்தமான நியாயமான நீதிபதியை பார்த்து தப்பு செஞ்சவனுக்கு பயம் வரதானே செய்யணும். நம்ம தப்பு செஞ்சோம்னா அவரை பார்த்து பயப்படலாம். என் மடியில கனம்ல வழியில பயம்னு போயிட்டு இருக்கவங்களுக்கு அவரை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. என்ன சொல்லணும்னா அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதனால வந்து சனியை பிளைண்டா அவரை பார்த்து பயப்படுறது அப்படின்றது வந்து ஒரு மூட நம்பிக்கை, அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து இதுல இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனியால ஆதாயம் அடையக்கூடிய ராசிக்காரர்கள் இருக்காங்க. இயற்கையாவே சனி வந்து இவங்களுக்கு நல்லது செய்யன்ற ஒரு ராசிகள்லாம் இருக்கு, குறிப்பிட்ட ராசிகள்லாம் இருக்கு. யாராருன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி, துலா ராசி, மகரம், கும்பம், இப்படி இன்னும் சில ராசிகள் கூட உண்டு. கிட்டத்தட்ட 12 ராசியில ஒரு 8 ராசிகளுக்கு வந்து ஒரு நல்லது செய்யறவர் தான். ரொம்ப அரிதாதான் இந்த சிம்ம ராசி அவங்களுக்கு கொஞ்சம் பகை பண்ணுவது தான், பண்ணதான் செய்வார். ஸ்தான அடிப்படையில் அவங்களுக்கும் நல்லது செய்வார். ஸோ அந்த எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சனியால் ஆதாயம் அடைகிறவங்க நிறைய பேர். ஆனால் ஒருத்தனுக்கு ஊரில் கெட்டவன் பேர் விழுந்துருச்சு அப்படின்னா அவனை திரும்ப போட்டு அயோக்கியம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மைண்ட் செட் தான் சனி மேலே வீண் பழி விழுந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போ அவர் நல்ல மனுஷன், அவரை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களான்ற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நடக்கணுன்ற எண்ணங்களை ஒரு மனிதனுக்குள்ள விதைக்கக்கூடியவர் அவர் தான். இப்போ சனியோட ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் இருக்குன்னா, நம்ம சரியாக நடந்துக்கிறணும், நம்ம எந்த இடத்துலையும் ஒரு சமூக நீதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போகக்கூடாது, அதுக்கு முரணாக நடந்துக்கக்கூடாது, அறந்தவர்ன வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்ற கோட்பாட்டோட சரியா இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில அவங்க பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தர் வந்து முரணான வாழ்க்கையை, சமூகத்துக்கு முரணான வாழ்க்கையை வாழ்றாங்க, தப்பான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு அறவே பிடிக்காது. ஏன்னா இவங்களுக்கு சனியோட பலம் அதிகமா இருக்குல்ல. இவங்க நீதிபதி மாதிரி இல்லை, தப்பு பண்றவன் தான் தகப்பனா இருந்தாச்சு, தான் பிள்ளையா இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்லி வெளியாட்கள் முன்னாடியுமே அவனோட குற்றத்தை போட்டு விட்டுருவாங்க. அதனால சனி ஆதிபத்தியம் பலம் பெற்ற ஜாதகர்களை கூட வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சனி ஆதிபத்தியம் பலம் பெற்ற ஜாதகர்களை கூட வச்சிருக்கிறவங்க, அப்படியா சனியோட அம்சத்துல பிறந்த ராசிகள்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசி, மகர ராசி, துலா ராசி, துலா ராசியில உச்சம் பெற இடம், இந்த ராசியில சனி இருக்கிற மாதிரி அமைப்புல பிறக்கிறாங்க, இந்த ராசியிலேயே பிறக்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க ரொம்ப நியாயவான்களா இருப்பாங்க. தப்பு செய்யறது யாரா இருந்தாலும் வந்து தப்பு தானே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய துணிவும் தைரியமும் இருக்கும். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த சனியை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் அவசியங்கள் கிடையாது, பயப்பட வேண்டாம். நீங்க நினைக்கிறத தவிர்த்து இன்னும் சில விஷயங்களுமே இருக்கு. அதாவது நம்ம யாரை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கோமோ அவன் மிகப்பெரிய வில்லனா இருப்பான். இப்ப நேரடியாவே சொல்றேனே, குருவா, வியாழன் குரு பகவான்.
குரு பவன் மாதிரி ஒரு சுபர் கிடையாது, அவர் மாதிரி, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவர்னாலையும் அவஸ்தைப்படக்கூடிய ராசிகள் உண்டு, ஓகே, லக்னங்கள் உண்டு. ஸோ அவர் கொடுக்குற துயரங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஒரு ஜாதகத்துல குரு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குன்றத பார்த்துருக்கேன். 40 வயசாச்சு கல்யாணம் ஆகலைங்க, காரணம் குரு. அப்படியா? ஆமா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கன்னி லக்னம், கன்னி லக்னம் மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் வந்து குரு பவன் தான். சரி, அவர் தான் பாதகாதிபதி இந்த 2 லக்னத்துக்காரங்களுக்கும். கொடுக்க மாட்டாரு. நான் தானே உனக்கு கொடுக்கணும், நீ என்கிட்ட வாங்கிடுவா பார்த்துக்கோம் அப்படின்னு கொடுக்கவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு அப்படிதான் ஆச்சு. அவருக்கு நான் சொல்றது வந்து முன்னாடி ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அது குரு திசை நடந்துட்டு இருக்கு, மிதுன லக்னத்துக்காரரு. உனக்கு மேரேஜ் வந்து 40 வயசுல நடக்கும், 41 வயசுல நடக்கும். ஏன்னா அப்பதான் ஒரு குரு திசை முடியுது. ஓகே, அதுக்கு வரைக்கும் தலைகள் நின்று பட்டாங்க குடும்பத்துல. ஒரு வாரம் நம்ம இல்லை, சரியா 41ஆவது வயசு அவருக்கு மேரேஜ் நடந்துருச்சு. மேரேஜ் வந்து இப்ப கல்யாணம், குழந்தை, குட்டின்னு சந்தோஷமா இருக்காரு. அப்புறம் குரு கொடுக்கல இல்ல. ஆமா, இது எவ்வளவு பெரிய துயரம் ஒரு மனுஷனுக்கு. அது செய்வாரு. இது போக நிறைய பொருளாதார ரீதியான தனக்காரன் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு வந்து லக்னத்துக்கு வந்து அவர் பகையா வந்துட்டார் அப்படின்னா அவரோட ஆதிபத்திய பலன்கள் எல்லாத்தையும் கெடுத்துருவாரு, கொடுக்க மாட்டார். அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன முடிவு எடுப்பீங்க? டப்புன்னு தூக்கி அவரை வந்து கெட்டவர்னு சொல்லிட முடியுமா? முடியாதுன்னா அவர் சூப்பர், இங்கே இவர் அசுபர் அப்படின்னு. இயற்கை அசுபர், இயற்கை சுபர் அப்படின்னு இருக்கு. ஆனா அவங்க யாருக்கு எங்க எப்ப எந்த இடத்துல இருக்காங்கன்றத பொறுத்து தான் அவங்க செய்யற நல்லது கெட்டதும் மாறுபடும். ஓகேண்ணா. இப்போ இந்த சனியை பற்றி சொல்லிட்டு இருந்தோம், சனியுடைய தோஷத்தை பற்றி, பயப்பட தேவை சனியை பற்றின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த சனி தோஷம் இருக்குல்லண்ணா, இப்போ இந்த சனி தோஷம் எப்படி தான் ஏற்படுது ஒருத்தருக்கு, அது கூட என்ன காரணமாக அமையுது? சனி தோஷம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லக்னம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்த தான் செய்யும். குறிப்பிட்ட அப்படின்னா ரிஷப லக்னம், ரிஷப ராசி, மேஷ ராசி, மேஷ லக்னம், அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தொந்தரவு கொடுக்க தான் செய்வார். சரி, எதனால் அந்த காரணம்? ஏன்னா அந்த ராசியோட அதிபதிகள் இவங்களுக்கு இயற்கை பகையாக வந்துடுறாங்க. சனிக்கு இயற்கை பகைவன் அப்படின்னா சூரியன். அதே மாதிரி செவ்வாயும் இயற்கை பகை. ஓகே, செவ்வாயை போல இயங்கக்கூடிய கேதுவும் இயற்கை பகை. ஸோ இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவங்க 2 பேரும் இப்போ இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, என்னென்ன தெரியல அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேத்துக்கும் ஒருத்தர் பார்த்தாலே, அதாவது சனியோட அம்சத்துலையும் செவ்வாயோட அம்சத்துலையும் பிறந்தவங்க ஒருத்தவங்க ஒரு இடத்த சந்திச்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடியாத இடிச்சுட்டு போவாங்க, இல்லை சண்டை போட்டு போவாங்க. ஈஸியாக சண்டை போட்டுருவாங்க. டக்குன்னு அப்படி தீக்குச்சியை பொறுத்துற மாதிரி அங்கே ஒரு ஃபைட்டு கிரியேட் ஆயிடும். அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு கனல் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அது ஆகாது, அது அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு தொடர்பு வராது. இந்த ரிஷபராசி ரிஷப ராசின்ற தாண்டி ரிஷப லக்னத்துக்கு வந்து ஒரு சாண அடிப்படையில் பாதகாதிபதியாக வருவார். ஸோ அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து சில துயரங்கள், என்ன மாதிரி துயரங்களை கொடுப்பாரு அப்படின்னு, சனி சாபம் விழுந்துருச்சு, தோஷம் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி துயரங்களை கொடுப்பாங்கன்னா, நியாயப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை அவர் கொடுக்க மாட்டார். அவர் தான் நியாயவான், அவர் தான் நீதி தேவன் அவர் தான். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட நியாயமும் ஒருத்தன் வந்து அவனுக்கு நியாயப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தாக இருக்கலாம், அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையாக இருக்கலாம், மதிப்பாக இருக்கலாம், அங்கீகாரமாக இருக்கலாம், இதெல்லாம் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்ருப்பார். அவனுக்கு சம்மந்தப்பட்ட கூடர்கள் கொடுத்துட்ருப்பாரு. இது எனக்கு தானே வரணும்னு அவன் கேட்கணும், அழுகணும், கதறணும். அப்புறம் தான் சரி ரைட்டு பொழைச்சி போ, நீ உங்களோட ஊழ்வினை கர்ம அடிப்படையில் நான் உனக்கு பகையாக வந்துட்டேன், அப்போ ஏன் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் அடிப்படையில் உனக்கு நான் துயரத்தை கொடுக்குறேன், உனக்கான நீதி உனக்கு கிடைக்காது, அதுதான் அவனுக்கு தண்டனை. அது போக ஆயுள் காரகனும் சனி தான். ஆயுள் காரகன் நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மண்டலங்களை குறிக்கிறதெல்லாம் சனி பகவான் தான். ஸோ இந்த விஷயத்துலையுமே வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். சனி பாதிக்கப்பட்டிருக்குன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஆயுள் சம்மந்தப்பட்ட ஆயுள் கண்டங்கள் ஏற்படும், அடிக்கடி அடிபடுறது, விபத்தாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் சனி கொடுக்கக்கூடியவர் தான். ஒரு சிலருக்கு பாதகாதிபதியாக வந்து, அதை கெட்ட கிரகமாக வந்து, சாபம் பெற்ற கிரகமாக வந்து அவர் பலம் பெற்றாருன்னு வச்சுக்கோங்களேன், தீர்க்க ஆயுளை கொடுத்துருவார், ஆயுளை கொடுத்துட்டு நோய் நொடியை கொடுப்பார். இதெல்லாம் சனி பகவான் செய்யக்கூடிய கொடுமைகள் தான். ஓகே, இப்போ இந்த சனி தோஷத்துலேருந்து ஒரு மனிதர் வந்து நிவர்த்தி அடையணும், என்ன மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் பண்ணால் அவங்க நிவர்த்தி அடையலாம்? நிச்சயமா, இது நல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க. இந்த சனி தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது. அதாவது இந்த ஊரை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல மரியாதையும் கொடுத்து, அவங்க மனசு குளிர மாதிரி, வயிறு குளிர மாதிரி தானங்கள் கொடுத்து, அவங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவிகள் அவங்களுக்கு செய்கிறது முதல் விஷயம். அப்புறம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சனியோட அம்சமாக இருக்கக்கூடிய நீதிமான்கள், நீதிபதிகள்,
அரசு நீதி அரசர்கள், வழக்கறிஞர்கள், நல்ல சரியான விஷயத்துக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள், இவங்கள்ட்டெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களுக்கான மனசு குளிர்ற மாதிரி, வயிறு குளிர்ற மாதிரியான விஷயங்களை செய்கிறது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சனி தோஷம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த சனியோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய அவங்க வந்து நமக்கான நம்ம நல்லா வரணும் அப்படின்னு அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே வந்து சனி தோஷம் விலக போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து உயிரினங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை இனங்கள் குறிப்பாக வந்து காகம், இந்த மாதிரி நாய்களை கூட சொல்லுவாங்க. ஆமாம், நாட்கால் பிராணிகளில் நாய், இந்த மாதிரி உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய அந்த இதை வந்து தீவிரத்தை வந்து குறைக்கும். ஓகே. அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். சனியுடைய தோஷம் நீங்கும். சனி தோஷம் நீங்கினா வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பும். ஓகே. நம்ம இந்த சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டீங்க. இதை தாண்டி இன்னும் கூடுதலாக அந்த கோயில் வழிபாடு ஏதாவது சொன்னீங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு. நிச்சயமா. அதாவது சனி பகவானோட அந்த என்ன சொல்கிற அந்த கோவத்தை குறைச்சி அவரை சாந்தப்படுத்தி அவர் மூலயமா நல்லது நம்ம நடக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி எளிமையான ஒரு பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன். அதாவது துப்புரவு பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், இன்னும் சிலர் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டிசைனராக இருக்கிறவங்க, அந்த ஷூ, செப்பல் இதெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்க, தைக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான துறையில் இவங்கெல்லாம் சனியோட அம்சத்தில் வரக்கூடிய துறை சார்ந்தவங்க தான். ஸோ இவங்களுக்கான மனம் குளிர் விதமாக இதில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாயரில் யாரும் ஏழை இருக்க மாட்டாங்க. சொல்கிறேன் உதாரணத்துக்காக. புரியுது. பொதுவாகவே ஏழைகளுக்கு பண்ணுறது சனி பகவானுக்கு செய்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான நல்ல தர்மங்களை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களாம் செய்கிறது மூலிமா மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் சனி பகவானோட அருளும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதுபோக வழிபாடுன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அந்த தாக்கத்தை, வீரியத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கக்கூடியது 2 தெய்வங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து விநாயகர், இன்னொன்று வந்து ஆஞ்சநேயர். விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு யார் ஒருத்தர் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்களோ அவங்கள சனி துன்பப்படுத்த மாட்டார். அதான் விதி. அதனால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும், செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் பண்ணுறது சிறந்த பலனை கொடுக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அந்த சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.